ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிளாக் ஆட் ஜிகே. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கேமுக்குள்ளே வந்தோம்னா பூயா பாஸ் புதுசு வந்திருக்கு. என்னடா அதுக்குள்ளே மாதம் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் வந்துருச்சு. 2026 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா டைமு ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக வந்திருக்க பூயா பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்திருக்க பூயா பாஸ் நேம் என்னென்னு பார்த்தோம்னா கோல்டன் வாயேஜ். இதில் எப்பவும் போல் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு யூசிக்கு ஒரு ஸ்கின்னு தரான். இதுக்கு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு. ஸ்கின்னு நார்மலான ஸ்கின் தான், பவரும் நார்மலான பவர் தான். பூயா பாஸில் நம்ம லெஜெண்டரி ஸ்கின்னில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. 10வது லெவலில் ஒரு ஓசியில் ஒரு நார்மலான ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் பெட் பாக்ஸு, வேறு எதுவும் இல்லை. 20வது லெவலில் தான் இருக்கேன். 20வது லெவலில் ஒரு பேனர் தரான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான ஜீப் ஸ்கின் தந்திருக்கேன். இதில் எந்த ஒரு எஃபெக்ட் இல்லை, ஒரு நார்மலான ஜீப் ஸ்கின் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 30வது லெவலில் நமக்கு ஒரு லூட் பாக்ஸ் தரான். அந்த லூட் பாக்ஸு அது நார்மலாக தான் இருக்குது. இல்லை 2Dயில் அந்த மேப்பில் இருக்கிற ட்ராயிங்ஸ் மாதிரி சும்மா கொஞ்சம் கலர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெருசாக எஃபெக்டெல்லாம் இல்லை, சும்மா மின்னுற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடியெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது 40வது லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கிரனேட் ஸ்கின்னு. இதில் இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்தது 50வது லெவலில் ஒரு அவத்தார், அப்புறம் அந்த யூசி ஸ்கின்னு பர்மனெண்ட் கொடுத்துருவான், அது வேஸ்ட்டு. 60ல் பார்த்திங்கன்னா பராங்கான ஸ்கின்னு. சும்மா எல்லாம் இந்த பைரேட்டு ட்ரெஷன்ட்டு அப்படி அப்படின்ட்டு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஒன்றுமே நல்லா இல்லை. அடுத்தது 70வது லெவலில் கண்ணாடி. என்ன கண்ணாடின்னு இவன் கொடுத்தானு தெரியல, அவனுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்குதுன்னு தெரில. அடுத்தது கூட ஒரு பேக் பேக்ஸ் நல்லா இருக்குமான்னு தெரில, டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். மட்டமாக இருக்குது சும்மா. இது இது மாதிரி காம்பஸ் தீமில் ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்கான். அது நார்த் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. பூயா பாஸ் இது வரைக்கும் நல்லா இல்லை. அடுத்தது 80வது லெவலில் ஒரு இது ஓசிலேயே இந்த இது கிடச்சிரும் போல், ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு. அடுத்தது மெயினான இது 90வது லெவல் அமௌண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தங்க காசுகள் அனைத்தும் போல் பரவாயில்ல, செயினெல்லாம் போகுது. செயினை தூக்கி காட்டுறாயா. ஓகே, அமௌண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தது பண்டில், மேல் பண்டில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, மற்றபடி ஆஹா ஓஹாங்கிற மாதிரி இல்லை. டாப் நல்லா இருக்குது. பேண்ட்டு நார்மல் தான், ஆனால் அந்த டாப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஷூ ஓகே. மாஸ்க்கு கோல்டன் கலர், மண்டை பாருங்க நல்லாவே இல்லை. மாஸ்க்கு வேணால் ஓகே, நல்லா ஃபுல்லாக தங்க மாதிரி ஜொலிக்குது. வேறு என்ன? ஆமாம், இதில் ஃபீமேல் பண்டில் நம்ம பார்த்தோமா? மேல் பண்டில் இருக்குது, ஃபீமேல் பண்டில் பார்க்கலையே. இங்கே இருக்குதா, ஒளிஞ்சிருந்துருக்குது. இதுதான் இந்த பூயா பாஸ்க்கான ஃபீமேல் பண்டில். இது அந்த ட்ரெஷர் இது பண்ண போகிறதுக்கு ஒரு கெட்டப் வச்சுருப்பாங்களா, அந்த கெட்டப் தான் கொடுத்துருக்கேன். இது டாப்பு, பாட்டம் எப்பவும் போல் டவுசராக போட்டுடுறாங்க. அடுத்தது இதான் ஃபுல் பண்டில். இதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. பின்னாடி தங்கம் கொட்டுது, அக்கா முதுகில் தங்கம் கொட்டுதுங்கோ. சரி, இதுதான் புதுசாக வந்திருக்க பூயா பாஸ். வேறு ஏதோ ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதில் பார்ப்போம். வரட்டா.